ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகி கிரஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுடே வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌச்சௌ கூட்டு எப்படி செய்ய போகிறாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பாசிப்பருப்பு வந்து 75 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நான் நறுக்கி வச்சுருக்கோம் வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒன்று நறுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி போட்டுக்கிறோம். இப்போ 150 கிராம் சௌச்சௌ எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சௌச்சௌ வந்து கூட்டுலாம் வந்து செஞ்சு கொடுங்க கிட்ஸுக்கு. ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் போட்டு சாப்பாடில் ஊட்டினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சௌச்சௌ கூட்டெலாம் வச்சு செஞ்சு போட்டு சாப்பாட்டில் பிணைஞ்சு ஊட்டி விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நான் அதில் ஆட் பண்ணலை. இன்னும் 4 பல் பூண்டு இதில் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகும். 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க போதும். அதிலே காய் நல்லா வெந்துடும். தாளிக்கிறதுக்கு இதுக்கு தனியாக இன்க்ரீடியன்ட் தேவை, அதுவுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ வந்து அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறோம். அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். போட்டு வந்து நம்ம குக்கரை வந்து நல்லா அடுப்பை பற்ற வச்சு விட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து இது எல்லாமே குக்கரில் வச்சு போட்டுட்ருக்கேன். இன்னும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணல. மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம குக்கர் எடுத்து மூடி வச்சு அதுக்கு முன்னே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 5 விசில் வர வரைக்குமே வேகட்டும். செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் சாப்பிடாதவங்க குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு பிணைஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்கும். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டாகவும் இது நம்ம சாப்பிட்டுக்கலாம். கூட்டு தான் இது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ வந்து குக்கரை மூட போகிறோம். தாளிக்கிறதுக்கும் இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. எப்படி நீங்கள் ஒவ்வொரு காயுமே வச்சு செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி குழந்தைங்க எல்லாமே. பெரியவங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கூட்டு செஞ்சு கொடுங்க. எப்போவுமே ஒரு கூட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ வந்து நம்ம குக்கரை மூடிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு ரெடியாக நினைக்க வச்சுருக்கோம் பாருங்கள். தாளிப்புக்கு ரெடியானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் வாங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு வச்சுருக்கேன். வெந்துருச்சு. இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்புக்கு வந்து என்னென்ன போட்டிருக்கேன்னா கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகா. எங்களுக்கு காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம், அதனால நான் ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயிலே அது நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்தோன்னே நம்ம குக்கர் வந்து ஆல்ரெடி விசில் விட்டு வேக வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி அதில் கொட்டி இறக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சுட்டு நீங்களாம் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகேங்க, நமக்கு நல்லா வெந்துருச்சு. இதுவுமே சூடு கொஞ்சம் ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்து கொட்டிக்கலாம். எப்போவுமே சீக்கிரம் திறந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. தாளிப்பு எடுத்து வச்சுருக்கதை எடுத்து நம்ம அதில் கொட்டி கிண்டி விட்டுக்கலாம். உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா காய் வேகும்போது உப்பு போடலை, அதனால் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிக்கலாம். தாளிப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம வீடியோஸ் உடனே வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம தாளிப்பு கொட்டியாச்சு. நல்லா கிளறி விட்டு கிண்டி விட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே கைஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரி இனிமேல் டெய்லியுமே நம்ம வீடியோஸ் ஒவ்வொன்றுமே போடுவோம். பார்க்காதவங்களாம் போய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய இப்போ தான் ஒவ்வொரு வீடியோஸ் போடுவோம். சேனல் இப்போ தாங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இனிமேல் ஒவ்வொரு வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.